உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து நம்ம பதிவுகள்லாம் பார்க்கிற ஆதரவு தெரிவிக்கிற உலகத்தில் இருக்கும் உலக நாடு கண்டிருக்கும் அனைவருக்கும் என் நன்றி. எப்பொழுதுமே மனதின் நீளம் வாழ்வின் நீளம். தம்பி வினோத் அடிக்கடி சொல்வேன், மனதின் நீளம் வாழ்வின் நீளம். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உலகம் ஃபுல்லா போகும். நாம் முதல்ல நம்மளை நம்பணும், அதான் விஷயம். அதற்கு யாருடைய அருள் வேணும்? எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு பகவானுடைய அருள் வேண்டும். என்றுமே நண்பர்களே, குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருட குரு பயிற்சி பத்தி நம்ம பேச போறோம். மே 14 நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வருகிறார். இந்த குரு பயிற்சியினால் கொட்டி கொடுக்க போகும் குரு பார்த்தால் அவ்வளவுதான், குறையெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தையோட இந்த பதிவை தொடங்குறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சனி எப்பொழுதுமே நினைத்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இதை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் நம்ம சேனல் தான் சேர்த்துச்சு. அவ்வகையில குரு பார்த்தாச்சு, இனி என்ன குறை? இந்த வார்த்தைகளும் ரீச் ஆகணும். காரணம் என்னன்னா, சனி நினைத்தால் ஒரு தொழிலை உண்டாக்குவார், ராகு நினைத்தால் வாழ்வில் ஏற்றங்களை தருவார், குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். காரணம் என்னன்னா, விஸ்வாமித்திரர் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஸ்வாமித்திரர் ஒரு சொர்க்கத்தையே படைத்தார், புராணங்கள் சொல்லுகிறது. ஒரு குரு நினைத்தால் தன் வலிமையால் ஒரு சொர்க்கத்தையே உருவாக்க முடியும். அப்போ மிதுனத்தில் வருகின்ற குரு என்பது புதனுடைய வீட்டிற்கு வருகின்ற குரு. புதன்னா யாரு? டிஜிட்டல் கார்டுங்கிறது வேத சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம். இன்னோவேஷன்ஸ், நியூ இன்னோவேஷன்ஸ், புதிய திங்கிங், புதிய பாசிபிலிட்டிஸ். இந்த வருடமே இளைஞர்களுக்கான வருடம், இளமைக்கான வருடம். இளைஞர்களுக்கான வருடம்ங்கிறத விட இளமைக்கான வருடம். என்ன வித்தியாசம்னா, புதுமை சிந்தனைகள் பிறக்க போகிறதே, அப்ப இது இளமைக்கான வருடம் தானே. அப்போ நியூ திங்கிங், நியூ பாசிபிலிட்டிஸ் மிதுனத்துல வருகின்ற குரு தருகிறார். குரு டிஜிட்டல் கார்டு என்பதால் உங்க பிசினஸ் எப்படிலாம் டெவலப் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் குரு சப்போர்ட் பண்ண போறார். இந்த வருடமே எங்கு திரும்பினும் குருவின் பார்வை. காரணம், இந்த கார்னர்ல குரு, இந்த கார்னர்ல சனி, இப்படி ஃபுல்லா ரவுண்டா பாத்துறாங்க, எல்லாரையும் பாத்துறாங்க ஆவரேஜா. அப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. கல்வியில் ஒரு சாதனைகள். பசங்க ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் தாண்டி விர்ச்சுவல் கிளாஸ்ங்கிற லெவலுக்கு, அந்த கிளாஸ்க்குள்ளேயே போய், அதாவது ஒரு மீடியா மாதிரி வரும், அதுக்குள்ளேயே போய் ஆப்பிரிக்கா போய் அந்த சஹாராவிற்கு சென்று பாலைவனத்தை தொட்டு பார்த்து விட்டு திரும்ப போகிறார்கள் மாணவர்கள். விர்ச்சுவலா ஏஐ உலகத்தை ஆட்சி செய்ய போகிறது. இந்த ஒரு வருடம் VR என்று சொல்லக்கூடியதை ஆட்சி செய்ய போகிறது. இந்த வருடமே உங்களுக்கு ஒரு இன்னோவேஷன்ஸ்க்கான வருடமாக இருக்கும். ஆக இந்த குரு பயிற்சி யார் யாருக்கெல்லாம் குபேர வளங்களை தருகிறது, யார் யார் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்துவிடலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி பலன் என்ன தரப்போகிறது? உலகத்திலேயே இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம், ஐயா சாமி, நீங்க பலன் சொன்னதெல்லாம் போதும். கடகராசிக்காரர்கள்லாம் ஒரு சங்கம் வச்சாங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லா. இங்க தாண்டா பூர்வ காட்டில தான் சுத்திட்டு இருப்பான், எங்கடா இருக்கு அவன் வீடு? அந்த மாதிரி 10லே குரு வந்தால் பதவி பறி போகும்னு சொன்னப்பெல்லாம் கேட்கல. அதுக்கப்புறம் பதவி பறி போனதுக்கு அப்புறம் கீழே கமெண்ட்ல, நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, நான் சொல்லி போலங்க, குரு வந்ததால போச்சுன்னு சொல்லுங்க. அப்போ 10ஆம் இடத்தில் குரு வந்தார். அந்த மாதிரி ஒரு வகையா குரு 11க்கு வந்து 12 கண்டார். நிறைய பேர் கடகராசிக்காரர்கள் நண்பர்களே ஒரு விஷயம் தவறாக நினைத்துக் கொள்கிறீர்கள். 6 குரு 12இல் மறைந்ததால் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, குரு பகவான் வந்து மறைஞ்சிட்டாரு, அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு இல்லாம போச்சுன்னு நினைச்சுக்கிறீங்க. ரியலி இட் இஸ் நாட் ரைட். பிகாஸ் 6 குடையவன் 12இல் மறைந்தால் அது விபரீத ராஜயோகம் என்று கருதப்படுகிறது. 6 குடையவன் 12இல் மறைகிறார். அப்போ 12ஆம் வீட்டில் மறைகின்ற இந்த குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரும்? வியாதி கடன் கஷ்டத்தை இல்லாம பண்ணிடுவார். வியாதி கடன் கஷ்டமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்ப நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒண்ணு, இந்த உடம்பு விட்டு கெட்டதெல்லாம் போகணும், அல்லது நல்லதெல்லாம் உடம்புக்குள்ள வரணும். இப்ப கெட்டதெல்லாம் போகுதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அப்போ 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் வீட்டில் இருக்கிற குரு பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்கதான் இருக்கு விஷயம். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாகும். கடகராசிக்காரர்களால எப்ப பார்த்தாலும் வயிற்றிலேயே தான் பிரச்சனை வரும். கர்ப்பப்பை பிரச்சனைகள்,
பெண்களா இருந்தா, ஆண்களா இருந்தா கிட்னி ஸ்டோனு, பெருங்குடல், அந்த ஜீரணம், இதெல்லாம் பிரச்சனை. சில பேருக்கு லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம். அன்னார் தீர்த்தவாரியா இருந்தாருன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏன்னா சாயந்தரம் ஆனா போச்சு. அப்போ அந்த 6ஆம் இடம் குரு பகவானை பகைச்சுக்கிட்டீங்க. குரு பகவானை பகைச்சுக்கிட்டா படிப்பு வராதுன்னு தான் சொல்லுவாங்க. இது கூடவா வராது, அவர் எல்லாத்துக்கும் இன்சார்ஜரா அப்படிங்கிற மாதிரி. குரு தான் லிவருக்கு இன்சார்ஜ். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் குரு பகவான் இன்சார்ஜ் ஆகிறார். அதை இவ பார்க்கறதுனால சரியாயிடும் அந்த பிரச்சனைகள்லாம். 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது சாதாரண விஷயம் என்று நீங்க நினைக்கலாம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஆக்சிடென்டல் ப்ராப்ளத்தை உண்டாக்குவார். கடகராசிக்காரர்களை 2ஆம் இடத்தில் கேது வருவது அப்படிங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் வர்றதுதான். இப்போ கூட நம்ம பேசிட்டு இருக்கும் போது சில விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணவே முடியாது. அப்ப 2ஆம் இடத்துல கேது வரும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 2ங்கிறது உணவுப் பொருள், உணவே விஷமாகக்கூடிய தன்மை. உணவே அந்த விஷமாகக்கூடிய தன்மை கேது பகவான் தருகிறார். 2ல கேது இருக்கும் போது தேவையானதை சாப்பிடணும், தேவையில்லாத சாப்பிடக்கூடாது. நான் அடிக்கடி பதிவுகளில் சொல்லுவேன். நம்ம நண்பர்களே நிறைய பேர் பெரிய டிஸ்கவரி சேனல்ல வேலை செய்யறதா நினைச்சுக்கிட்டு காட்டில் போய் உட்காந்து ஒரு டென்ட் போட்டு உட்காந்துக்கிட்டு இதை பார்க்குறீங்களே, இதுதான் அரணை, இந்த அரணையை சாப்பிட்டா அப்படிலாம் செத்து போயிடுவோமே, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்றோம்னா, நம்ம எதையாவது ஒன்று பண்றதா நினைச்சு பண்றது. சில பேர் இன்னும் மோசம், ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்றது, சிக்காங் குக்காங்லாம் சாப்பிட்றது. அதெல்லாம் சைனீஸ் சாப்பிட்றான்னா அவர் சைனாக்காரன் சாப்பிட்றான். அப்போ நம்ம ஏன் சாப்பிடணும்? நம்ம இந்தியாவில் தயிர் சாதம், மோர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் சாப்பிடும்போதே 4 பிரச்சனை வந்துருக்கு. இதில் நமக்கு தேவையில்லாது எதுக்கு? அப்போ 2ஆம் இடத்துல கேது பகவானுக்கு உணவுப் பொருள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ இன்னைக்கு நாள் மாடர்ன் ஸ்டைல்ல எல்லாமே இதாயிடுச்சு. நான் இந்த பல உலக நாடுகளுக்கு செல்கிறேன். நான் செல்லும் பொழுதெல்லாம் பார்க்கிறேன், எங்க போனாலும் சத்தற்ற ஒரு சத்தில்லாத உணவுகளை சாப்பிடுறீங்க. வயிற்றுல பிரச்சனை வர்றதுக்கு காரணமே என்னன்னா, சத்தில்லாத உணவுகளை தான் நாம் சாப்பிடுகிறோம். சத்துக்களை அழித்து விட்டு சாறுகளை உட்கொள்ளுகிறோம். அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், தேநீர் உலக தேசிய பானமாகிவிட்டது. 6ஆம் விரலாய் சிகரெட். இதெல்லாம் தான் ப்ராப்ளம். இந்த 2ஆம் இடத்துல இருக்கும்போது பிரச்சனை நாம் நாமே உருவாக்கி கொள்கிறோம். 2ங்கிறது படிப்பு, 2ங்கிறது உணவுப் பொருள், 2ங்கிறது பேச்சு. பேச்சுல பாம்பு இருக்கும் போது என்ன ஆகும்? சர்ப்பம் மாதிரி பேசுறது. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். என்ன பிரச்சனைனா, நீங்க போய் மேனேஜர் என்ன சொல்றீங்க, சார் இந்த வேலைலாம் நமக்கு வேணாம் சார் அப்படிங்கிறீங்க. மேனேஜர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ஓகே இந்த வேலையில உங்களுக்கு வேணாம்னு நினைச்சிட்டு உங்களை வேலை விட்டு அனுப்பிடுவார். ஐயோ லூசே, இந்த வேலை நம்ம கம்பெனிக்கு வேணான்னு சொல்ல வந்தேன், எனக்கு வேணாம் நான் சொல்ல வந்தேன். சொல்ல அந்த இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க. அது சொல்லும் போது நீங்க தவறாக சொல்லியதால் வந்த விளைவு என்ன அப்படின்னா, சொல்லுவது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மாங்கல்ய பலத்தை கெடுப்பார். கடகராசிக்கார பெண்கள் 8ஆம் இடத்தில் ராகு வரும் பொழுது கணவரை பத்திரமா பார்த்துக்கணும். சுமங்கலி பூஜைகள்லாம் செய்யணும். நீங்க கடகராசிக்கார ஆண்கள் வண்டி ஓட்டும் போது தயவு செய்து ஜாக்கிரதையா ஓட்டுங்க. இந்த வீலிங் பண்றது, அப்படியே வண்டியை தூக்கி எல்லாம் பண்ற சர்க்கஸ் வேலையெல்லாம் பண்ணீங்கன்னா அப்படியே போக வேண்டிதான். ஸோ கடகராசிக்காரர்கள் ராகுக்கு எதுக்கு தான் ரொம்ப பிரீத்தி பண்ணணும். என்ன பண்ணணும்? புத்துக்கு பால் ஊற்றணும். அது தவிர வேற வழி இல்லை. புத்துக்கு பால் ஊற்றுனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியானா. அதே மாதிரி திருநாகேஸ்வரம் போகலாம், கீழ்பெரும்பள்ளம் போகலாம், இதெல்லாம். மற்றபடி இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிக ஆகச்சிறந்த அற்புதமான ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். ப்ரமோஷன் வரப்போகுது சார், அதை விட வேற என்ன? எது நடக்குதோ இல்லையா, இது நடந்தா போதும். ப்ரமோஷன் வந்தால் இன்க்ரிமெண்ட் வந்துடும், இன்க்ரிமெண்ட் வந்தால் சேலரி வந்துடும், சேலரி வந்து ஹவுசிங் லோன் போடலாம், ஹவுசிங் லோன் வந்தால் வீடு வந்துடும். அவ்வளோதான். ஸோ அப்போ ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டட் தான். நீங்க எனக்கு வேலை செய்ய கொடு, நான் முன்னுக்கு வந்துக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ கடகராசிக்காரர்கள் சிறப்பா இருக்க போறீங்க. வாழ்த்துக்கள். அன்பால் உலகை வெல்லக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மூலமாக உங்களை ஆளக்கூடிய செயல்பாடுகள், நீங்கள் பல பேரை செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான மாற்றங்களை கொடுக்க போறார். 12ஆம் இடத்துல குருங்கிறது விரைய குரு தானே, அவர் எப்படி முக்கியமான மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா வீடியோவும் சொல்கிறதுல ஏன் திரும்ப திரும்ப முக்கியமாக சொல்கிறோம்னா, குரு பகவான் அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்துடைய சிறப்பு தான் மிகப்பெரிய பாக்கியம். அப்போ கடகராசிக்கு அவர் எந்தெந்த இடத்தெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கார், எந்தெந்த ராசியை பார்க்காரோ அது உங்களுக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடை பார்க்குறார். துலாம் ராசி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடை பார்க்கார். தனுஷ் ராசி உங்களுடைய 6ஆம் வீடு. அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் மிதுன ராசியில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடை பார்க்கார்.
8 கும்பம். அப்போ அவருடைய பார்வை உங்களுடைய 4, அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய 6, உங்களுடைய 8. இந்த 4, 6, 8 எப்பெல்லாம் சுய ஜாதகத்திலேயோ அல்லது பொதுவாக கோச்சார ரீதியாகவோ நமக்கு குருவின் பார்வை கிடைக்கிறதோ அவர்கள் எல்லாம் உறுதியாக கவலைகளை மறந்து, துன்பங்களை மறந்து, துயரங்களே இல்லாமல் வாழக்கூடிய ஆற்றலே இந்த குரு பகவானின் பார்வை மூலமாக உறுதியாக அடைய முடியும். 4ங்கிறது சுகஸ்தானங்க. ஒரு மனுஷனுக்கு என்ன முக்கியம்? சந்தோஷம் முக்கியம். சந்தோஷம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு முக்கியம். வீடு வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுறது, ஒரு சொந்த வீடு கட்டிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஏக்கத்துக்கு அளவு கடந்த செயல்பாடுங்க. அந்த ஏக்கத்தை யாராலையும் தீர்மானம் கொடுக்கவே முடியாது. நம்ம வீட்டுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சொந்த வீடு கட்டிட மாட்டோமா? நம்ம பிள்ளைய நம்ம தான் கஷ்டப்பட்டோம், ஆனால் நம்ம கஷ்டம் நம்ம பிள்ளைய படக்கூடாது. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சொந்த வீடு நம்ம கட்டாயமாக உறுதியாக கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா ராசிக்காருக்குமே உறுதியாக உண்டு. அதுவும் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப உண்டு. தன்மானம்ல கடகராசி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலபுருஷன் ராசிக்கு 4ஆம் இடம். காலபுருஷன் ராசிக்கு 4ஆம் இடம். வீடு மேலே அளவு கடந்த ஒரு அபிப்பிராயம், தன்னுடைய வீடு தன்னுடைய மக்கள் மேலே அளவு கடந்த பாசமும் அளவு கடந்த அபிப்பிராயம் வச்சவங்க தான் கடகராசிக்காரங்க. அதனால தான் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்த அதிபதி மற்றும் காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிறார். இங்கே ஹைலைட்டே தான். குரு தான் பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்துக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கிரகம். அவர் கரெக்டாக காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் அப்படின்னு கருதப்படுகின்ற உங்களுடைய ராசியில் உட்கார்ந்துருக்கார், உச்சம் பெறுகிறார். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை மூலமாக சொந்த வீடு கட்டுவதற்கான அமைப்பு, ஏற்கனவே கட்டிக்கிட்டே இருக்கும்போது பாதியோடு நின்றுச்சுனாலும் மறுபடியும் அந்த முயற்சி எடுத்து கட்டுவதற்கான அமைப்பை குரு பகவான் கொடுக்க போகிறார். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்க போகிறார். அதாவது படிப்புக்காக மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுற கடகராசி அன்பர்களுக்கு உறுதியாக மேற்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரப்போறார். இதெல்லாம் ஏற்படுத்தி தரும்போது சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கையில் காசு கம்மியாக தான் இருக்குது, கடன் வாங்கி பண்ணுறதுக்கு எனக்கு லோன் கூட கிடைக்கல அப்படின்னு லோனுக்கு கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்குன்னா அந்த நிலையை மாற்றி அமைத்து குரு பகவான் பார்வை மூலமாக உங்களுக்கு லோன், பேங்க் லோன் ஈஸியாக கிடைக்கும். அந்த லோனையும் நீங்கள் ஈஸியாக அடைச்சிருவீங்க. நம்பிக்கையோடு வாங்குங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் ப்ராப்பராக நீங்கள் வாங்கினீங்கன்னா உறுதியாக கடனை அடைக்க முடியும். குரு பார்வை உங்களுக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கும். அதே போல் வியாதி பிரச்சனை, மருத்துவ பிரச்சனைக்காண்டி நிறையா செலவழிச்சிட்டோம், ட்ரீட்மெண்ட் எடுத்து விரைய செலவு நிறைய ஆயிடுச்சு, ட்ரீட்மெண்ட்டுக்கான விடையே தெரியல, குழப்பமாகவே இருக்குது, எந்த மருத்துவரை போய் பார்க்க, யாரை பார்க்க என்னன்னே தெரியல, ஹோமியோபதி எடுக்கவா அலோபதி எடுக்கவா அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்களை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா உறுதியாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கான சரியான மருத்துவரை குரு பகவான் பார்வை மூலமாக நீங்கள் சந்திப்பீங்க. அதன் மூலமாக மாற்றம் ஏற்படும். அல்லது உங்களுடைய மருத்துவரே சில ட்ரீட்மெண்ட்டில் மாற்றி உங்களுக்கு நல்ல விதமாக கொடுப்பார். ஸோ ட்ரீட்மெண்ட் கிளியர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை குரு பகவான் மூலமாக பெற போகிறீங்க. அதே போல் நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு, நீங்கள் செய்யாத செயல்பாடுகளுக்கு அதிகமாக ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து உங்களை ஒரு குற்றவாளி மாதிரி உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை கவலைப்படுத்தி போராடக்கூடிய செயல்பாடுகளை செயல்படுத்தி வந்த நபர்கள் இனிமேல் காணாமல் போயிடுவாங்க. அவர்களுக்கு அந்த கர்மா, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கான கர்மா இனிமேல் கிடைக்க போகுது. உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ராகு வேறு 8ஆம் இடத்துல வராரு. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் வரும். ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்துகிற விதம் யார் கையில் இருக்குது? உங்களுடைய கையில் இருக்குது. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, கடகராசிக்கு கொட்டி கொடுக்க குரு வருகிறார். அதை எடுத்துக்கொள்ள நீங்கள் ரெடியாக இருக்கணும். இதுதான் விஷயம். கொட்டி கொடுக்க குரு பகவான் உறுதியாக உங்களுக்கு அற்புதமாக செயல்படுத்த போகிறார். ஏன்னா 4, 6, 8 அற்புதமாக செயல்படுத்துகிறாரு. அதை கரெக்டாக பயன்படுத்த வேண்டிய கடமை, செயல்பாடு யார் கையில் இருக்குன்னா கடகராசிக்காரர்கிட்ட இருக்கு. அப்போ இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இனிமேல் உங்களுக்காக வாழுங்க. யாருக்காண்டி வாழுங்க? உங்களுக்காக வாழுங்க. உங்களுடைய குடும்பத்துக்காக வாழுங்க. போதும், மற்றவங்களுக்காக வாழ்ந்து அவனுக்காண்டி வாழ்ந்தேன், இவனுக்காண்டி வாழ்ந்தேன், நட்புக்காண்டி வாழ்ந்தேன்,
உறவுக்காண்டி வாழ்ந்தேன், போதும் நிப்பாட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் திரும்பியும் சொல்கிறேன். ஏற்கனவே போன வட்டம் சொன்னது தான் இந்த வட்டம் உறுதியாக சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்காக வாழ கற்றுக்கொண்டால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொட்டி கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து அனைத்து விதமான சந்தோஷத்தை கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவு கடந்த ஆசைகளை நிறைவேற்றி கொடுத்து உங்களை நல்ல நிலைமைக்கு வைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இது நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் இருக்குது. ஸோ இது பொது பலன்கள், கடகராசிக்கான பொது பலன்கள். உங்களோட லைஃப்பில் 20% உறுதியாக ஏற்படும். மீதி 80% உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட செயல்பாடில் இருக்குது. அந்த செயல்பாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. கால் பண்ணி எடுக்கலைன்னா தயவுசெய்து எது நினச்சிக்கிற வேண்டாம். ஜாதகம் பார்த்துருக்கும் போது அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது நம்ம ஃபோன் அட்டன் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜாதக ரீதியாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். தாய் அன்புக்கு பேர் போன கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது கடகராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களை சாப்பிட வச்சு அளவு பார்க்குற ஒரு குணம் உன்னதமான குணம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. நாம் அவருக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா அது தன்னோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அது நல்லா இருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போய் கொடுக்கக்கூடியது. ஒரு விருந்தில் இருக்கும்போது எல்லாத்தையும் சாப்பிட வச்சு அளவு பார்க்குறது. தன்கிட்ட வேலையில் இருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்னாலுமே வேலையில் இருக்கவங்களையுமே அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்து தான் என்ன எடுத்துக்கிறானோ அதை அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அதில் அடுத்தவங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுற ஒரு உன்னதமான ராசிக்காரர்களாக இந்த கடகராசிக்காரர்களை நம்ம பார்க்க முடியும். இது உண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய நீங்கள் கேட்டு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு விசேஷத்தில் ஓடி ஆடி எல்லாத்தையும் சாப்பாடுலாம் கொடுத்து கவனிக்கிற ஒருத்தர் யாராக இருப்பாங்கன்னா கடகராசிக்காரராக தான் இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல இதெல்லாம் எதனோட பிரதிபலிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, தாய் அன்பு. கடக ராசிக்காரர்களுக்கு ஏன் தாய் அன்பு அடையாளமாக நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் தாய் காரகன். நம்ம நவகிரகங்களில் தாயை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் தான். அந்த சந்திரனோட அம்சமே வீடாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு அந்த இயல்பாகவே இந்த தாய்மை உணர்வுன்னு இருக்க செய்யும். இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த தாய்மை உணர்வுன்றது பரிபூர்ணமாக பெற்ற ராசிக்காரர்களாக இவங்க இருப்பாங்க. அதனால் பெருசாக கடகராசிக்காரர்கள் அவங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க. யாரையும் இவங்க எதிரியாகவும் நினைக்கவும் மாட்டாங்க. எல்லாத்தோடையும் கூடுமான வரைக்கும் நட்புணர்வு பாராட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. பிடிக்கலன்னா கொஞ்சம் ஒதுங்கி போயிடுவாங்க, அவ்வளோதான். அதனால் இப்போ சண்டை போட்டுட்டு வச்சுக்கிட்டு நீ பண்ண தப்பு நான் பண்ண சரி அப்படின்னு பேசுகிற ஆட்கள் கிடையாது கடகராசிக்காரர்கள். அதே நேரத்தில் வணிகத்திலே ரொம்ப திறன் படைத்தவங்க, அதுவும் கடல் கடந்த வணிகத்தில் மிகப்பெரிய திறன் படைத்தவங்களாக இருக்கக்கூடியவங்க கடகராசிக்காரர்கள் தான். உங்களுக்கு நடக்கிற மே மாதம் 11ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி என்ன பலன் தரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் ராசிக்கு குரு பகவான் யார்? குரு பொதுவாகவே முழு சுபகிரகம். அவர் இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர போகிறார். 12ஆம் இடத்துல அமர போகிறாருன்னு சொல்கிறத மறைய போகிறாருன்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை செய்யக்கூடிய 6, 9க்கு அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைய போகிறாரு. நமக்கு அப்போ நல்லதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா, எது கஷ்டப்படுத்த போகிறாரோ, சனியோட சேர்ந்து வரும் அப்படின்னு நீங்கள் பயப்படலாம். ஆனால் பயப்படாதீங்க. குரு 12ஆம் இடத்து குரு எப்போயுமே நல்ல பலனை மட்டுமே செய்வார். சுப விரயங்களை கொடுப்பார். சுப விரயம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வருமானம் இருந்தால் தான் நம்ம விரயம் பண்ண முடியும். அந்த வீண் விரயமாக போகக்கூடாது. இல்லை, நல்ல விரயமாக தான் சந்தோஷம் தானே. சுப விரயம் சொல்கிறது என்னது? திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துறது, வீடு கட்டி குடியேறுறது, இதெல்லாமே தான் சுபகிரகங்கள், சுப விரயங்கள். இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு உங்கள் பாக்கியாதிபதியான குரு பகவான் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறாரு அப்படின்றதோட ஒரு சிறப்பான விஷயம் வேறு என்ன இருக்க முடியும்? ஸோ அதனால் கடகராசிக்காரர்களுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கக்கூடிய வணிகம், கடல் கடந்து வணிகம் பண்ணக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா, குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் மிகப்பெரிய உதவியாக இருக்க போகிறாரு. 12ஆம் இடம்ன்றது அயல்நாடை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அங்கே உங்களுடைய பாக்கியஸ்தான அதிபதியான குரு பகவான் அமர போகிறாரு. அப்போ உங்களோட யோகம் முழுசாக அயல்நாட்டு தொடர்பில் தான் வரப்போகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அயல்நாட்டு வணிகத்தின் மூலமாக, அயல்நாட்டுக்கு படிக்க போகிறதன் மூலயமா, அயல்நாட்டுக்கு வேலைக்கு போகிறதன் மூலயமா கடகராசிக்காரர்களுக்கு பல நல்ல யோகங்கள் கிடைக்க போகுது. எல்லா கடகராசிக்காரருமா நம்ம ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு போயிட போகிறோம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு அயல்நாட்டு தொடர்புடையவர்கள் மூலியமாக ஆதாயங்கள் வரப்போகுதுன்றதை எடுத்துக்கோங்க. நீங்கள் இங்கேயே இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அயல்நாட்டு கம்பெனி இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம். அயல்நாட்டில் இருக்க உறவுகள் உங்களுக்கு பெரிய அளவில் ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது பல நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நடக்கும்ன்றது நீங்கள் சந்தேகமே படாதீங்க. நிச்சயமான முறையில் நடக்கும். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில்
இதனால் இருந்து வந்த சனி பகவான் வந்து போய் 9ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அப்பாடா சனி விளையிட்டாருன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அஷ்டம சனிலேருந்து தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷமா இருப்பீங்க. சந்தோஷமா இருங்க, நல்ல விஷயம்தான். அதே நேரத்தில் இப்போ அஷ்டம ஸ்தானத்தில் ராகு வந்து உட்காந்துருக்காரு. ராகு வந்து சனியை விட கடுமையாக வேலை செய்யக்கூடியவர். தான் கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன்களை வலுவாக கொடுக்கக்கூடிய கிரகங்களில் முதன்மையான கிரகமாக ராகுவை தான் நம்ம சொல்லுவோம். அது முழு அசுப கிரகமும் கூட. அப்போ சனி இருந்த இடத்துக்கு ராகு வந்து உட்காந்துட்டாரே அஷ்டமத்தில், அது எதுவும் தொந்தரவா, அதனால நமக்கு பிரச்சனைகள் வரப்போதா, வீண் வம்பு வழக்குகள் வரப்போதா, எங்கே இருந்து என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு பயப்பட வேணாம். சொல்ல வந்த விஷயம் அதுதான். ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு பயிற்சியாகி போகிறாரு. அங்கேருந்து 15 நாளில் குரு பயிற்சியாகி மிதுன ராசிக்கு வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு பார்வை கொடுக்குறாரு. அதாவது மறைவு ஸ்தானமான 12ஆம் இடத்துலேருந்து இன்னொரு மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. பொதுவாகவே குரு ராகு சேர்க்கை வந்து கோடீஸ்வர யோகம், பயங்கரமாக பணப்புழக்கங்களை கொடுக்கும். இப்போ தான் முக்கியமான விஷயம் என்னென்னா, கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2 கிரகங்களும் மறைஞ்சு நின்று மறைவு ஸ்தானங்கள் போயிருக்கே எப்படி நமக்கு பொருளாதாரம் இருக்கும். உங்களுக்கு கடகராசிக்காரர்கள் தைரியமாக வெளியூர் போங்க. நீங்கள் உள்ளூரில் இருந்தீங்கன்னா தான் இப்போ உங்களுக்கு வந்து போராட்ட காலமாக இருக்கும். உங்களோட பயணங்களை தொடருங்க, தேடல்களை அதிகப்படுத்துங்க, அடுத்தடுத்த நகரங்களுக்கு போங்க, அடுத்தடுத்த ஊர்களுக்கு போங்க, உங்கள் வியாபாரத்தை விருத்திப்படுத்துங்க, உங்கள் தொழில் சார்ந்து பயணிங்க. இந்த மாதிரியான பயணங்கள் தான் வந்து உங்களை வந்து கோடீஸ்வரன் ஆக்கும். அதாவது சொந்த ஊரை காட்டிலும் வெளியூர் சிறப்புன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா 2 வெளியூரை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள்லையும் ராகுவும் குருவும் தொடர்புட்டு நிற்கிறாங்க. அப்போது உங்களுக்கு லாபம் ஆதாயம்ன்றதெல்லாம் வந்து வெளியூரில் இருந்து தான் வரப்போகுது. அதனால் உள்ளூரில் நீங்கள் வந்து சொல்லுவாங்களே அந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டாதீங்கன்னு, அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பயணங்களை விரிவுபடுத்துங்க. நிச்சயமாக பெரிய 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 ஆதாயங்கள் நீங்கள் அடைய போகிறீங்க. பாக்கியஸ்தானத்துக்கு சனி போனது எந்த வகைக்கு நல்லதோ அதே அளவுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுன்றது நல்ல விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் சனியோடு சேர்ந்து இப்போ சுக்கிரன் இருக்கார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் வந்து சனியோடு சேர்ந்து சுக்கிரன் இருக்கார். இந்த சுக்கிரனோட நிலையும் சனியோடு சேர்ந்து இருக்கிறதும் மிக சிறப்பான யோகம்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். சனி உங்களுக்கு வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக வந்து அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறது, ஒரு கேந்திர ஸ்தானத்துக்குரிய கிரகம் திரிகோண ஸ்தானத்துக்கு போய் நிற்கிறதுன்றது வந்து ஒரு உன்னதமான யோகம். அப்போ உங்களோட வேலை வாய்ப்புலேருந்து, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து, பொருளாதார முன்னேற்றங்கள்லேருந்து எல்லா விதத்துலேயும் கோச்சார கிரகங்கள் உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. கோச்சார கிரகங்கள்ன்றது வந்து தற்கால கிரக நிலைகள் தயாராகிட்டாங்க. ஸோ அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான சூழலுக்கு நீங்கள் வந்துடலாம். இது போக கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்குங்க. என்னோடய தனிப்பட்ட ஜாதகத்தில் என்னோட தசாபுத்தி என்னவாக இருக்குது, தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குது, என்னோடய லக்னம் என்னவாக இருக்குது, என்னோடய லக்னாதிபதி நிலை என்னவாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நான் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு இன்னும் மேற்கொண்டு துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட சுயஜாதத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக நல்லதொரு வழிகாட்டுதல் நான் கொடுக்குறேன். நண்பர்களே, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெற்றிக்கான பாதை திறந்துருச்சு. நீங்கள் பயணித்து வெற்றியாளராக வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இறைவர்களால் எல்லாரும் சிறப்பான வாழ்க்கையை வாழ போகிறீங்கன்ற நான் மகிழ்ச்சியோட உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். கடக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்துல விரய ஸ்தானத்துல குரு பகவான் பெயர்ச்சியாகி வர்றாரு. இது நாள் வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்தாரு. நம்மளுக்கு தான் அஷ்டம சனி ஆச்சு. அதனால அந்த குரு பகவான் 11ல இருந்தும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நன்மைகள் நடந்திருக்காது. அப்படியே நன்மைகள் நடந்தாலும் அது வேற தேவையில்லாத விரய செலவுகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த வருடம்லாம் இருந்திருக்கும். கடகராசி அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப மென்மையானவர்கள், ரொம்ப மிருதுவானவர்கள். ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்க யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அதே மாதிரிதான் இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த நபர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, இவர்களோட யாரெல்லாம் பயணிக்கிறாங்களோ அவர்களை ரொம்ப நம்பி ஏமாந்தவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான். தன்னுடைய கணவனோ மனைவியோ, அடுத்து மாமனாரோ மாமியாரோ, அடுத்து பெற்றெடுத்த பெற்றோர்களோ யாரா இருந்தாலுமே இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் இவர்களை அப்படியே ரொம்ப பாராட்டி கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா தனக்கு எப்போ தேவையில்லை அப்படின்னு தோணுதோ அப்பவே இந்த கடகராசி என்பர்களை கலட்டி விட்டுருவாங்க. அந்த அளவு இருக்கு இந்த கடகராசி என்பர்கள். பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் தேவையான அளவுக்கு தான் அவர்கள் இவங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. தேவை இல்லை அப்படின்ற போது உங்களை தூக்கி எறியக்கூடிய ஒரு நபர்களாக தான் உங்க கூட இருக்கிறவங்க இருப்பாங்க. அதையும் தாங்கி கொண்டு, அந்த வழிகளையும் தாங்கி கொண்டு இந்த கடகராசி என்பர்கள் பயணிச்சு
பயணிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குணம், அதாவது எல்லாருமே நமக்கு தேவை, யாருமே நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு யதார்த்தமான குணம் தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஆனாலும் அந்த குணமே உங்களை மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய, யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் என்னுடைய குணத்தை மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி என்பர்கள் எப்பொழுதுமே ஒரே நிலைப்பாடாக ஒரு நடக்கக்கூடியவர்கள். எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன். இப்போ நான் கல்யாணம் ஆனதுனால இப்படி ஆயிட்டேன், இல்ல எனக்கு திருமணம் ஆகாததுனால இப்படி இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. திருமணம் ஆனாலும் ஆகாட்டிலும், குழந்தைகள் பிறந்தாலும் பிறக்காவிட்டாலும் எப்போதுமே ஒரே நிலைப்பாடாக தான் இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். அதிகப்படியான உழைப்பாளிகளும் கூட, இரவு நேரம் பார்க்காமல் நல்ல உழைக்கும் திறனுடையவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம். இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானாதிபதி, அடுத்து உங்களுடைய பாக்யாதிபதியும் கூட. ருணரோக சத்ருஸ்தானம்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்போதுமே ஒரு கடனை கொடுக்கக்கூடியவர். அடுத்து பாத்தீங்கன்னா யாராவது எதிரிகள் இருக்கிறாங்களோ அந்த எதிரிகள் மூலமாக பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர். இது எல்லாத்துக்குமே நிவர்த்தியும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். இப்படிப்பட்ட இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வரும்போது இந்த கடகராசி என்பர்களுக்கு நீங்க வாங்கின கடன் எல்லாமே அடையக்கூடிய நேரம். எல்லாமே அடைஞ்சிருமா, சூப்பர், அப்போ நாங்க இனிமே கடனே வாங்க மாட்டோமா அப்படின்லாம் கிடையாது. கடனுடைய அளவு ஒரே நேரத்துல குறைஞ்சிருமா, நீங்க வாங்கின கடன் 3 வருடங்களாக 4 வருடங்களாக வாங்கியிருக்கிறீங்க, அதே ஒரே வருடத்துல அடைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு வருமானம் சம்பாதிக்கணும், அதுலயே கொஞ்சம் நீங்க சில விஷயங்களை யோசிக்கணும். அதனால இந்த வருடத்திலேயே உங்களுக்கு கடன் அடையுமா அப்படின்லாம் கிடையாது. கடன்ல ஒரு பார்ட் அடைக்க போறீங்க. அந்த பார்ட் மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யாரெல்லாம் உங்களை ரொம்ப அவமான குறைவா, ஒரு தரக்குறைவா பேசினாங்களோ அவங்களுடைய விஷயங்களெல்லாம் நீங்க எடுத்து செய்யக்கூடிய ஒரு நேரம். அவங்க கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க கடனை முதல்ல தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்ல அவங்க உங்களை அவமானப்படுத்தி நீ செஞ்ச தொழிலே சரியில்லை, உனக்கு தொழிலே செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த தொழிலை நல்ல சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நேரம். எந்த இடத்துல உங்களை தரக்குறைவாக பேசப்பட்டீர்களோ அந்த இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. யார் யாரெல்லாம் உங்களுக்கு வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கீங்களோ, அதாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், வெளிநாட்டுல போய் தொழில் செய்யணும், வெளிநாட்டுல ஒரு சின்ன ஒரு பிசினஸ் விஷயமா பிரயாணம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. வெளிநாட்டுல போய் பிசினஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கு. கோச்சார நிலவரப்படி இந்த 1 வருட காலகட்டத்திற்கு அந்த அமைப்புகள் நல்லா இருக்கு. இதனால நிரந்தரமாகவே நம்ம அங்க போய் பிசினஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு, அங்க போய் நிரந்தர பிசினஸ் பண்றவங்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கணும். எப்போதுமே நீங்க ஒரு பிசினஸ் தொடங்குறீங்க, இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வருது அப்படின்னா ஒரு பெர்மனண்டா செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒரு பிரேக் எடுக்கிறோம் அப்படின்ற போது அந்த இடத்துல நம்ம ஜாதகத்தை பாக்குறது நல்லது. ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உண்டான அமைப்புகள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. வெளிநாட்டு வாய்ப்புகள் நான் சொல்லிட்டேன். அடுத்து வேலை சம்பந்தமான வாய்ப்புகளும் சொல்லியாச்சு. வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள் அதிகமா இருக்கும். தொலைதூர வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு நிறைய ஒரு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கின்ற ஒரு நேரமாக இருக்கும். வாய்ப்புகள்னா பாத்தீங்கன்னா, ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அங்க கஸ்டமர்ஸே இல்ல, கிளையன்ஸே இல்ல அப்படின்ற போது அங்க வாடிக்கையாளர்களே உங்களுக்கு சேருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இல்ல வாடிக்கையாளர்களை நீங்களே போய் உருவாக்குவதற்குண்டான ஒரு அமைப்புகள்லாம் செய்யறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு. இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு
மாற்றங்கள் எதுல வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பம் ரீதியான ஒரு மாற்றங்கள், விரையாதிபதி தான், ஆனா உங்களுக்கு குடும்பத்துல சில முயற்சிகளை எடுத்து அந்த குடும்பத்துக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்துக்காக ஒரு வீடு கட்டுறதோ இல்ல உங்களுக்கு குடும்பத்திற்காக யார் பேர்லயாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ இந்த மாதிரியான சில சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. பட் நீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய ஒரு நேரமும் இருக்கும். குடும்பத்துக்காக வெளியூர்ல போய் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது, அங்க நல்ல பணம் சம்பாதிச்சு இங்க நல்ல ஒரு வீடு கட்டுறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. இந்த கடகராசி என்பவர்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்துட்டு அந்த குரு பகவானின் பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்துல விழுது. அப்படி இருக்கும் போது நீண்ட நாள் வியாதிகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் தாயார் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, தாயாருக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்களை ரிலீவ் ஆகுவாங்களா, அதுல இருந்து வெளியில எந்திரிச்சு வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி அதுல இருந்தெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால கடனுடைய அளவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ உங்க ஒரு புதுசா ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, இல்ல ஒரு புதுசா ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா, அதுக்காக நீங்க ஒரு டாப் அப் லோனையே, ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு லோனு நீங்க மறுபடியும் ஒரு டாப் அப் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். அதான் உங்களை கடனாளியா ஆக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது நாள் வரைக்கும் அதனால என்னன்னு தெரியாது எங்களுக்கு. ஏன்னா இப்பதான் ஃப்ரெஷ்ஷா படிச்சுட்டு வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, நீங்க பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வசதி வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி உங்களை கடன்காரங்களா ஆக போறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. கிரெடிட் கார்டு தானே, நம்ம மாசம் மாசம் பணம் செலவழிச்சுக்கலாம், நம்ம மாசம் மாசம் பணத்தையும் கட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க வாங்குவீங்க. அது கட்ட முடியாம சில தொந்தரவுகள் உங்களுக்கு அடுத்த வருஷம் தான் ஏற்படும். இப்ப எதுவும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. அடுத்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வியாதி நிவர்த்தி, அதாவது 12ஆம் இடத்துல இருந்து அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வியாதி நிவர்த்தியும் இருக்கும். சில கடகராசி என்பவர்களுக்கு அவர்களுடைய தசாபுத்தி மூலமாக தேவையில்லாத விபத்துக்கள் அப்படின்ற மாதிரியான அந்த கண்டங்களும் இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். நம்ம இந்த மாதிரியான கண்டங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே நீங்க தவறா நினைச்சுக்க கூடாது. என்னைக்குமே கண்டங்கள் பாத்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி வர்றது கிடையாது. இப்போ 8ம் 12ம் சம்பந்தப்படும் போது அங்க உங்களுடைய தசாபுத்தியும் சம்பந்தப்பட்டிருந்தது அப்படின்னா கண்டிப்பான அது ஒரு விபத்துக்களையோ கண்டங்களையோ கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதை நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா போறோம். இல்ல திடீர் யோகங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். இந்த டயத்துல எல்லாம் ஷேர் மார்க்கெட் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.